எவல்யூஷன் மாற மாற மார்க்கெட்டிங் வர வர எல்லாருமே வந்து நான் ப்ரஷ்லாம் பண்றதில்ல டாக்டர், நான் டெய்லி நைட்டு மவுத் வாஷ் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. நீங்க என்னதான் கார்கிள் பண்ணாலும் மெக்கானிக்கலா க்ளீன் பண்ற மாதிரி வராது. ஒரு தரையில அழுக்கு இருக்கு, தண்ணி ஊத்துனா போயிடுமா? மாப் பண்ணணும்ல. அதே மாதிரி தான் பிரஷிங் இஸ் கம்பல்சரி அண்ட் இந்த கரெக்ட் டெக்னிக் பிரஷிங் பண்ணணும். ஸோ சாப்பாடு முறை மாற மாற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஸ்நாக்ஸு, இப்போ நம்ம அந்த காலத்துல வந்து தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் தான் ஸ்வீட் சாப்பிடுவோம். இப்போ டெய்லி ஆயிடுச்சு. ஸ்விக்கி காலத்துல வந்ததுக்கு அப்புறம் இந்த கிளிக் ஆஃப் பட்டன் எது வேணாலும் வீட்டுக்கு வரதால டெய்லி சுகரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு. ஸோ மோர் ஆஃப் சுகரி கண்டென்ட் செடிமெண்ட் ஆகும் பல்லு மேலே. நைட்டு ப்ரஷ் பண்ணாமல் போய் படுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேவிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ இதனால தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாலையும் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் தான் நம்மளுக்கு கேவிட்டிஸ் வர ஆரம்பிச்சு. வேப்பங்குச்சியில் தாத்தா பாட்டியை வளர்க்கினாலும் அப்போ இருந்த சாப்பாடு முறை வேற. இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லாமே பல்லு மேலே ஸ்டிக்கியாக ஒட்டுற சாப்பாடு தான். சாக்லேட் ஆகட்டும், ஜங்க் ஃபுட் ஆகட்டும், எல்லாம் மோர் இன்டு ஜங்க் ஃபுட்ஸ்னும். ஸோ ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? பல்லு மேலே தான் ஒட்டிக்கும். அதை க்ளீன் பண்ணாமல் தூங்க போனீங்கன்னா டெஃபினட்டாக கேவிட்டி ஃபார்ம் ஆகும். யூ வில் ஹாவ் அ புவர் ஓரல் ஹைஜீன்.